சரக்கு, போதை இது உடம்புக்கு நல்லதா? எல்லாருக்குமே தெரியும். சரக்கு அடிக்கிறவனுக்கு தெரியும். அதை வாங்கி யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அது கெட்டது தான்ப்பா, மண்டையை போட்டுருவோன்னு தெரியும். உடம்புக்கு கெடுதின்னு தெரியும். தெரிஞ்சே ஏன் குடிக்கிறான்? அதுக்கான காரணம் அதில் டோப்பமைன் கிடைக்கிது. அதில் ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு ரிவார்ட் ஹார்மோன் ஒன்று செக்ரேட் ஆகுது. நம்ம மூளையை ஹேக் பண்ணிடுறோம். மூளையை ஹேக் பண்ணி சிகரெட் உஃப்னு ஊதுறோம். அது கஞ்சா அது இதுன்னு எக்கச்சக்கமான போதைப் பொருள், கூலிப்பு வாயை திறந்து வச்சுக்கிறோம். அப்போ தானே அப்படியே பிரெயின் சூப்பராக வேலை செய்யுதுனே அப்படின்றேன். அப்படி மனசு லகுவாக்கிடுதுனே அப்படின்றேன். இந்த மாதிரி பயலுகள்லாம் சிகரெட்டு மட்டும் அடித்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட மாய்க்கிறான். உடம்பு என்ன ஆகுது? நாம் ஒரு சமூகமாக, ஒரு அரசாங்கமாக, எதிர்கால தலைமுறையுடைய நல்வாழ்வுக்காக நாம் கடுமையாக இருந்து தாங்க ஆகணும். சுதந்திரம் அப்படின்றது வரையறுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சுதந்திரம்ன்றது எல்லாருக்கான சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா அந்த சுதந்திரத்தில் ஒழுக்கம் இருக்கணும். என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா அது சுதந்திரமாக இருக்காது. அது இன்னொருத்தருடைய சுதந்திரத்தில் போய் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அப்போ அது சுதந்திரமாக இருக்காதுல்ல. மக்களுடைய நல்வாழ்வு அப்படின்றத பற்றி தான் நம்ம சிந்திக்கணும். அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது? இப்போ சரக்கு அடித்தான், மடையை போட்டான், அவன் குடும்பம் நடுத்தரில் இருந்துச்சு அப்படின்றத நோக்கி இருக்கக்கூடாது. அப்போ எதுக்கு நம்மளுக்கு அரசாங்கம்? அப்போ எதுக்கு நாம் ஒரு குழுவாக, ஒரு டீமாக, ஒரு சொசைட்டியாக உருவாகி நாம் எதுக்கு இப்படி இருக்கணும்? நாம் அப்படியே காட்டில் குரங்காட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே தனித்தனியாக. நாம் ஒரு சமூகமாக உருவாகியிருக்கோம் இத்தனை ஆண்டு காலமாக. இந்த சமூகம், குடும்பம் அப்படின்ற அந்த கட்டமைப்பு நம்மளுடைய மனித சமூகத்தோடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அச்சாணியாக இருந்திருக்கு.